இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சகோதரி டீச்சராக இருந்தாங்க. அவங்க ஒரு ஊழியக்காரரை ஜெபத்தினாலும் பொருளாதாரத்தினாலும் தாங்கி கொண்டு வந்தாங்க. உண்மையாகவே கர்த்தர் தான் ஊழியக்காரரை அழைச்சி ஊழியத்தில் பயன்படுத்தி அவரை தாங்கி கொண்டு வருகிறார். இருந்தாலும் விசுவாசிகள் பொருளாதாரத்தில் உதவி செய்கிறதுனால, ஜெபத்தில் தாங்கி வருகிறதுனால அப்படி சொல்லுகிறது வழக்கம். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அந்த சகோதரியினுடைய பிரதர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அந்த நேரத்தில் அந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர், என்னுடைய சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர்களுக்காக செபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இந்த ஊழியக்காரரும் சரின்னு சொல்லிட்டு அந்த சகோதரருக்காக செபித்தார்கள். நாட்கள் கடந்தது. ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிற அந்த சகோதரர் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக இந்த ஊழியக்காரர் அந்த சகோதரிக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோனை எடுத்த உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, எல்லா ஊழியக்காரர் மாதிரி தானே நீங்களும் இருக்கிறீங்க. என் பிரதர் ஆஸ்பத்திரியில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு முறையாவது வந்து நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? நீங்கள்லாம் நல்ல ஊழியக்காரர்னு நினச்சேன், ஆனால் மோசமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வச்சுட்டாங்க. உண்மைதான், ஊழியக்காரர் பிஸியாக இருக்கிறாரு, ஊழியத்தில் அதிகமாக ஈடுபடுகிறார். இதனால் ஆஸ்பத்திரிக்கு போய் ஜெபிக்க முடியலை, அது உண்மைதான். அந்த சகோதரி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலை, ஜெபிக்கலை, காணிக்கை கொடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க. அப்போ காணிக்கை கொடுக்கறது கர்த்தருக்குன்னு கொடுக்குறாங்களா இல்லை ஊழியக்காரருக்கு கொடுக்குறாங்களா? எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் பதில் சொல்லுங்கள்.